துவங்கியிருக்கும் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரப்பமான பரக்கத் செய்வானாக. எதிர்வரும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் மாற்றி தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் என்று சொல்லுவார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் இஹ்வத்துன் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இணக்கமாக இருங்கள். வத்தகுல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இந்த இறைவசனம் பேசுகிறது. பொதுவாக உடன் பிறந்தவர்களை நாம் சகோதரர்கள் என்று சொல்லுவோம். சகோதரர்கள் என்றால் யார்? நம்மோடு ஒரு தாயின் வயிற்றில் ஒன்றாக பிறந்தவர்களை நாம் சகோதரர்கள் என்று சொல்லுவோம். இது பிறப்பால் ஏற்படக்கூடிய சகோதரத்துவமாக இருக்கிறது. அல்லாஹ் இங்கே பேசக்கூடிய சகோதரத்துவம் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு சகோதரத்துவம். இதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், எல்லா முஃமின்களும் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் போல. எனவே அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருபோதும் பகைமை பாராட்டி விடாமல், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் எப்படி இணக்கமாக ஒன்றாக விட்டு கொடுத்து வாழ்வீர்களோ அதே போல முஃமின்களுக்கு மத்தியில் நீங்கள் சகோதரத்துவத்தோடு இணக்கமாக ஒன்று சேர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளின் பல்வேறு இடங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு சமூகம் அமைதியாக இருப்பதற்கும் ஒரு குடும்பம் அமைதியாக இருப்பதற்கும் மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இணக்கமாக வாழுவதற்கும் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முயற்சியையும் செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். எதற்கு என்று சொன்னால், நம்மை சுற்றி இருப்பவர்கள் இணக்கமாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயங்களில் தொழுகையின் ஜமாத்தை கூட பிறரிடத்தில் பொறுப்பை கொடுத்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கும் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒருபோதும் ஜமாத்தினுடைய தொழுகையை விட்டதில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, மதீனாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் மக்களுக்கு மத்தியில் கடுமையான பிரச்சனை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள், அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற செய்தி வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, தொழுகைக்கான நேரம் வரப்போகிறது, நான் சென்று வருவதற்கு தாமதமாகலாம். ஒருவேளை ஜமாத்தினுடைய நேரம் தொழுகைக்கான நேரம் வந்ததற்கு பின்பாகவும் நான் வரவில்லை என்று சொன்னால் இன்னொருவரை வைத்து தொழுகையை நடத்தி முடித்து விடுங்கள், நான் வருவதற்கு லேட்டாகும் தாமதமாகும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் போய் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு தரப்பையும் அமைதிப்படுத்தி இருவருக்கும் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்தார்கள் என்ற ஹதீசுகளின் செய்தியை நாம் பார்க்கிறோம். வருகிற பொழுது தொழுகைக்கான நேரம் வந்து பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையை முடித்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளால் வருவார்கள். வருகிற பொழுது சஹாபாக்கள் விலகி இடம் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே வருவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நீங்களே தொழுகையுங்கள், நான் பின்னால் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபியின் பேச்சையும் மீறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்கு நிறுத்திவிட்டு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நபிக்கு முன்னால் நிற்பதை நான் விரும்பவில்லை, நீங்கள் தான் இமாமாக இருக்க வேண்டும் என்று பணிவை வெளிப்படுத்தினார்கள் என்கிற நீண்ட ஒரு செய்தி ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தொழுகைக்கான நேரங்கள் கடந்து சென்றாலும் கூட இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிரத்தையும் கவனமும் எடுத்திருக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்குள்ளால் வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய கையில மதீனாவினுடைய ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மதீனாவிற்கு யார் ஆளுநராக இருந்தார்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அரசியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
நாம் என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வரி வாங்குவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் அரசியல் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கவனித்துக் கொண்டார்கள், ஆட்சியாளராக இருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் செய்த வேலை என்ன என்று சொன்னால், அதே மதீனாவுல ஈமானை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம் அல்லாத யூதர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர்களிடத்தில் நாங்கள் முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வந்துவிட்ட காரணத்தால் நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி இங்கே வாழ்ந்து கொண்டிருங்கள், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நீங்கள் யூதர்களாக இருங்கள், இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழுவோம் என்று சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் செய்து நிலைநாட்டினார்கள் என்கிற செய்தியையும் ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மதீனாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்களும் நாமும், அதாவது முஸ்லிம்களும் யூதர்களும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நடைமுறையுமே இந்த துன்யாவில் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் இணக்கத்தையும் நிலைநாட்டுவதுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீசான் தராசில நன்மையையும் தீமையையும் எடை கொடுக்கிற பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பான். அந்த விஷயம் என்பது, அந்த செய் என்பது எல்லா நல்லமல்களை காட்டிலும் மிகவும் கனமானதாக இருக்கும். அது என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு இரண்டு கூட்டத்தினர்கள், இரண்டு பிரிவினர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் அந்த சண்டைக்குள்ளால் சென்று இருவருக்கும் மத்தியில் அமைதியை ஏற்படுத்துவார் என்று சொன்னால், அந்த காரியத்தை அல்லாஹ் மீசான் தராசில் வைக்கிற பொழுது எல்லா நன்மையை காட்டிலும் அது மிகவும் கனமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாம் விளங்கிக் கொள்ளுகிற செய்தி, குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் இரண்டு தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் ஒரு இடத்தில் ஒரு சிக்கல் என்று சொன்னால் நம்மால் இயன்றவரை அதை சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது முஃமினுக்கான அழகு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் நாம் குறிப்பாக பார்க்கிற பொழுது குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல் சிரமங்களை சரி செய்வதில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகிற பொழுது, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சிக்கல் ஏற்பட்டு பிரிவை நோக்கி சென்றால் ஹக்கமம் மின் அஹ்லிஹி ஹக்கமம் மின் அஹ்லிஹா, கணவன் புறத்திலிருந்து நீதத்தை பேணக்கூடிய ஒரு மனிதரையும் மனைவியின் புறத்திலிருந்து நீதத்தை பேணக்கூடிய ஒருவரையும் நீங்கள் ஏற்படுத்துங்கள். என்று அல்லாஹ் சொல்லுவான். திருமறையின் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. அந்த இரண்டு மக்களும் நீதத்தை இணக்கத்தை விரும்பினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியத்தை தௌஃபீக் செய்வான் என்று இறைவசனம் பேசுகிறது. அதாவது இரண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்தில அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுக்காக வேண்டி முயற்சி செய்தால் அல்லாஹ் இங்கே இணக்கம் ஏற்படுவதற்கு பாக்கியத்தை வழங்குகிறான் என்று இந்த இறைவசனம் பேசுகிறதுன்னு சொன்னா, குர்ஆனும் ஹதீஸும் நாம் ஏற்கனவே சொன்ன வரலாறுகளும் நமக்கு அழுத்தமாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு முஃமின் எல்லா இடத்திலேயும் இணக்கத்தையும் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். முடிந்தவரை மக்களுக்கு மத்தியில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.